2026 ஏப்ரல் 23 நடக்கவிருக்கும் தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் முதலமைச்சர் வேட்பாளராக போட்டியிடும் 4 முக்கிய தலைவர்களில் மிக முக்கியமான தலைவர் திரு சீமான் அவர்கள். இப்போ இந்த எலெக்ஷன் டைம்ல கிட்டத்தட்ட கடந்த 2 வருடமா பாத்தீங்கன்னா எந்த தொலைக்காட்சியிலுமே மெயினா காட்டாத ஒரு பர்சன் யாருன்னா அவர் சீமான் சார் மட்டும்தான். அவங்க ஸ்டாலின் சாருக்கும் நல்ல ஒரு பப்ளிசிட்டி கொடுத்தாங்க எல்லா மீடியாக்களுமே. எடப்பாடி சாமி சாருக்கும் நல்ல ஒரு மீடியா பப்ளிசிட்டி கொடுத்தாங்க. விஜய்க்கு சொல்லவே வேணாம், அதிபயங்கரமான ஒரு பப்ளிக் அட்டென்ஷன் கிடைச்சதுக்கு காரணம் மீடியாக்கள் மிக முக்கியமான ஒரு பங்காற்றியது. இந்த ஒரு விஷயத்துல திரு சீமான் அவர்களுக்கு 8.2% வாக்கு பெற்று 3வது பெரிய கட்சியாக இருக்கும் ஒரு தமிழ் இனத்தை சார்ந்த ஒரு தமிழருக்கு இந்த தமிழ்நாட்டில எந்த விதமான மீடியா சப்போர்ட்டும் இல்லாமல் ஒரு மனிதர் தன்னம் தனியாக அவர் சுத்தி இருக்கிற அவர் வச்சிருக்கிற அவரோட தம்பிகள் உறவுகள் மூலயமா ஒரு மிகப்பெரிய ஒரு பார்வை மக்கள் மத்தியில எடுத்துன்னு போனதுக்கு முழுக்க முழுக்க காரணம் அவருடைய தன்னம்பிக்கை, அவருடைய உழைப்பு, அவருடைய பேச்சு திறன், அவர் என்னெல்லாம் செய்ய போறான்னு சொல்ற அந்த கொள்கைகள் கோட்பாடுகள் தான் இன்றைக்கு சீமான் 2021 3வது பெரிய கட்சியாகவும் 2024 பாராளுமன்ற தொகுதியில கிட்டத்தட்ட அங்கீகாரம் பெற்ற ஒரு கட்சியாக மாறி இருக்கும். திரு சீமான் அவர்கள் 2-3 கேள்வி நம்ம கருத்து கணிப்பு நடத்தும் போது 2-3 கேள்விகள் கேட்கப்பட்டன. அதுல மிக முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா, சீமான் சதவிகித வாக்குகள் எத்தனை சதவீத வாக்குகள் பெறுவார் அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு கேள்விக்குறியா இருந்தது. நம்மளுமே சீமான் சார் இந்த முறை எல்லா தொகுதியிலும் ஜெயிச்சு ஒரு முதலமைச்சர் ஆயிடுவார் சொல்லி நம்ம சொல்ல வரல. நம்ம சொன்னது பெரும்பாலும் இது திமுக அதிமுக இடையான ஒரு சண்டையாக தான் இருக்கும் இந்த முறையான தேர்தல். அடுத்த முறை தேர்தல் கண்டிப்பா இந்த முறை நாம் தமிழர் கட்சியும் இதர கட்சிகளும் பெரும் வாக்குகளை வச்சு அடுத்த 2031 இன்று வாங்க போகும் நாம் தமிழர் கட்சியும் தாவேக்காவும் வாங்கக்கூடிய வாக்குகள் வச்சுதான் 2031 ஒரு கடும் ஃபைட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன். என்னை பொறுத்தவரை 2031 தமிழக வெற்றி கழகம் தொடர்ந்து நடக்கும் அப்படின்ற நம்பிக்கை இன்னைக்கு நான் அவங்க முதல் என்னுடைய காணொலியே சொல்லிட்டேன். 2026 வரைக்கும் நம்முடைய தமிழக வெற்றி கழகம் இருக்கும். 2031 இந்த நல்ல வெற்றி அடைஞ்சாதான் 2031 தொடர முடியும். அவருக்கு ஒரு எதிர்பார்க்கிற வெற்றி கிடைப்பது கஷ்டம் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன். அதனால 2031 தொடருவாரான்னு தெரியாது. ஆனா சீமான் கண்டிப்பா 2031 36 41 எத்தனை வருஷம் இருந்தாலும் அவரோட தம்பி நல்லா ட்ரைன் பண்ணி வச்சிட்டாரு. அதனால எத்தனை தொகுதி எத்தனை தேர்தல் வந்தாலும் கண்டிப்பா நாம் தமிழர் கட்சி நிரந்தரமா இருக்க போற ஒரு கட்சியா மாற்றதுனால 2031 அடிக்கோல் போடுறதுக்கு இந்த முறை இவங்க வாங்கும் வாக்குகள் ரொம்ப முக்கியமா இருக்கும் அப்படின்றது நான் கணிக்கிறேன். இப்போ இதுல பாருங்க, இந்த எப்படி நாம் தமிழர் கட்சி வாக்கு சதத்தை உயர்த்த முடியும் அப்படின்றது ஒரு முக்கியமான கொஸ்டின். இந்த கொஸ்டினுக்கு காரணம் என்னன்னா, முதல்ல 3வது பெரிய கட்சி எந்த கட்சியும் இல்லாதால எல்லாமே நாம் தமிழருக்கு ஓட்டு போட்டாங்க. அதனால இந்த முறை விஜய் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு ஐகான் வந்ததுனால நாம் தமிழர் கட்சிகள் கட்சியோட வாக்குகள் குறையும் சொல்லிட்டு பல மீடியாக்கள் அவருக்கு ஆதரவா பிரச்சாரம் பண்ணலாம் கூட எதிரான பிரச்சாரம் ரொம்ப பேர் பண்றாங்க. அது பொய் அப்படின்றது நம்ம சில தரவுகள் மூலம் நிரூபிக்க போறோம். மேலும் இந்த நம்ம தாவேக்கம் அதிகமான வாக்குகள் வாங்க இங்க குறிப்பிட்டு சொல்லியிருக்கோம். இது ஒரு சாராருக்கான ஒரு வீடியோ இல்ல, ஒரு காணொல்ல, இது பொதுவான ஒரு காணொலி. நம்ம விஜய் சாருக்கு எப்படி வாக்கு சதவீதம் வரும்ன்ற நம்ம தனியா ஒரு காணொலி போட்டிருக்கிறோம். அதே மாதிரிதான் நாம் தமிழ் எப்படி எத்தனை சதவீத வாக்குகள் பெறுவான்னு சொல்லிட்டு இந்த காணொலியில நம்ம காட்டப்பட சில விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு ப்ரூவ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா தொடர்ந்து இந்த மீடியாக்கள்ல நாம் தமிழர் கட்சி குறைவான வாக்குகள் தான் பெறும், சென்ற முறை வாங்கிய வாக்குகளோட குறைவான வாக்குகள் பெறும் சொல்லி சொன்னாங்க. 2016 19 21 24 எல்லா தேர்தலையுமே விஜய் சாரை போல ஃபுல் பவர்லனா கூட அட்லீஸ்ட் எதனா ஒரு பவர் ஃபேக்டர் கூடயே இருந்திருக்குது. நாம் தமிழ் கூட டிராவல் பண்ணியிருக்கு. அதையும் மீறிதான் அவர் இத்தனை சதவீத வாக்குகள் பெற்று இந்த அளவுக்கு வந்திருக்கிறாங்க. 3வது பெரிய கட்சி வந்திருக்கிறாங்க. அந்த வகையில பாத்தீங்கன்னா நான் ஒரு சில தொகுதியில் உங்களுக்கு காட்டுறேன். அதோட 2016 நிலைமை என்ன, 2020 நிலைமை என்ன உங்களுக்கு தெரிஞ்சாலே அந்த கட்சி எப்படியாப்பட்ட கட்சி எப்படி வளருது நீங்க ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இது 2016 ஒரு 10 தொகுதிகள் நான் எப்படி நாம் தமிழ் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு 2021 நம்ம 26 பத்தி பேசல, 21 இப்ப இருக்கிறத விட அதிகமான வெளிச்சக ஊடகம் இல்லாத 2021 அந்த நாம் தமிழர் கட்சி எந்த அளவுக்கு வளர்ந்ததுன்னு உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணம் காட்டதான் இந்த ஒரு 10 தொகுதி எடுத்து நான் உங்களுக்காக போட்டு காட்டுறேன். முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய முதல் தொகுதி பூந்தமல்லி. பூந்தமல்லி எங்க இருக்குன்னு தெரியும், திருவள்ளூர் மாவட்டத்துக்கு உட்பட்ட பூந்தமல்லி. நம்ம சென்னைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு தொகுதி. அங்க பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா 2016 நடந்த தேர்தல்ல எங்க இருக்கு பாருங்க நாம் தமிழர் கட்சி
1.07 1.07 நம்ம சீமான் சார் சொல்லும் போது பூஜ்ஜியம் சுழியம் சொல்லுவாரு பூஜ்ஜியத்துக்கு. சோ 1.07 சதவீத வாக்குகளை தான் இந்த பூந்தமல்லி, நம்ம சீமான் சாரை பத்தி பேசுறதால முடிஞ்சளவுக்கு தமிழ் கொஞ்சம் பார்த்து பேசுவோம். 2016 தொகுதியில் தேர்தல்ல இந்த பூந்தமல்லி தொகுதியில 1.7% 1.07% வாங்கியிருந்த வாக்குகள் அப்படியே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 2021 இதே பூந்தமல்லியில நாம் தமிழர் கட்சி 3வது இடத்தை பெற்றிருக்கு. அந்த 5 வருஷத்துல அந்த கட்சி அந்த ஒரு இடத்துல மட்டும் 11.45% வாக்கு முன்னேறி இருக்குது. 10.3% கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஏறத்தாழ 10% வாக்குகள், 1-10% வாக்குகள்ன்றது கிட்டத்தட்ட 1000 மடங்கு இந்த ஒரே ஒரு பூந்தமல்லி தொகுதியில மட்டும் வளர்ந்திருக்கு நம்முடைய நாம் தமிழர் கட்சி. அடுத்து இன்னும் நீங்க பார்க்க போற அடுத்த தொகுதி 2016 கீழ்வெள்ளூர்ல பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி 1.13% வாக்குகள் தான் பெற்றிருந்தாங்க. எப்போ 2016 தேர்தல்ல. இது 2021 தேர்தல்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட 3வது பெரிய கட்சியாக 10.68% வாக்குகளை அந்த ஒரு பகுதியில மட்டும், அந்த ஒரு தொகுதியில மட்டும் அடைஞ்சிருக்கிறாங்க. அதுக்கு அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய தொகுதி மானாமதுரை. மானாமதுரை தொகுதியில நாம் தமிழர் கட்சி வெறும் 1.62% வாக்குகளை வைத்திருந்த நாம் தமிழர் கட்சி 2016 2021 அப்படியே அது எவ்வளவு மாறுது அப்படின்னா 11.41 வாக்குகளா கிட்டத்தட்ட 10-11% வாக்குகள் உயர்ந்திருக்கு. அது எத்தனை சதவீதம் அப்படின்னா 1000% உயர்ந்திருக்கு. தன் முன்னாடி இருந்த விட 1000% உயர்ந்து 11.41% அளவுக்கு உயர்ந்திருக்கு இந்த தொகுதியில. அதுக்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய தொகுதி நம்முடைய தூத்துக்குடி. நீங்க கீதா ஜீவன் பார்த்தாலே கண்டுபிடிச்சலாம், இது தூத்துக்குடி தொகுதி. இந்த இடத்துல 2016 பாத்தீங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சி 2% வாக்குகள் தான் பெற்றிருக்காங்க. வெறும் 2% வாக்குகள் பெற்ற தூத்துக்குடியில அடுத்த 2021 அவங்க கிட்டத்தட்ட 16.6%, 1500 மடங்கு, 1002 கிட்டத்தட்ட எத்தனை மடங்கு நீங்க பாத்துங்க, அத்தனை மடங்கு உயர்ந்து 16.6% வாக்குகளை தூத்துக்குடியில பெற்றிருக்காங்க நாம் தமிழர் கட்சி. அதுக்கு அடுத்து நீங்க பார்க்கக்கூடிய தொகுதி ஒட்டப்பிடான்னு ஒரு தொகுதி. இது ஒரு ஏதோ ஒரு குறிப்பிட்ட இடம் இல்ல, தமிழ்நாட்டுல இது ஒரு இடம் அது ஒரு இடம் எங்கெங்கயோ இருக்கிற ஒரு இடத்துல இதை எடுத்து நான் இதை போட்டிருக்கிறேன். அந்த வகையில பாத்தீங்கன்னா ஒட்டப்பிடாரத்துல சென்ற 2016 2.4% வாக்குகளை பெற்ற நாம் தமிழர் கட்சி அப்படியே 2021 பாத்தீங்க அப்படின்னா 12.7% வாக்குகள் பெற்றிருக்குது. எத்தனை சத வாக்குகள் உயர்ந்திருக்குன்றத நீங்க பாத்துக்கலாம். இதுக்கு அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய தொகுதி பாத்தீங்க அப்படின்னா நம்முடைய ராதாபுரம். ராதாபுரம் தொகுதியில அப்பா தோத்துட்டாங்க, ரொம்ப கம்மியான தான் தோத்துருப்பாங்க. அந்த தேர்தலில் பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி வெறும் 1.8% வாக்குகள் தான் பெற்றிருந்தாங்க 2016. இப்ப அது 2021 அதே தொகுதியில பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 10.4% வாக்குகள் பெற்றிருக்கிறாங்க. எத்தனை சதவீதம் ஏறி இருக்காங்கன்னு சொல்லி பாருங்க. அதுக்கு பல காரணங்கள். 2014 புரட்சி அம்மா இருந்தாங்க, கலைஞர் எல்லாம் இருந்தாங்க. அவங்க போனதுக்கு அப்புறமா, இறந்ததுக்கு அப்புறமா அந்த வாக்குகள் பெரும்பாலான வாக்குகள் நாம் தமிழருக்கு விழுந்திருக்கு அப்படின்றத இந்த நம்ம சர்வே முடிவுகள் சொல்லுது. இன்னும் மேலும் நீங்க பாருங்க, அடுத்த தொகுதி சோழிங்கநல்லூர். 10 தொகுதி சொல்றேன் அந்த மாதிரி உயர்ந்த தொகுதியில். சோழிங்கநல்லூர்ல பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி 3.14% வாங்கிய சோழிங்கநல்லூர் தொகுதியில 2021 எத்தனை வாங்கினாங்க அப்படின்னா 10.1% வாக்குகள் உயர்ந்திருக்கிறாங்க. ஏதோ 1%-2% இல்ல, அப்படியே ஜம்ப் ஆகி 10.1 வாங்கியிருக்கிறாங்க. அதுக்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய தொகுதி என்ன அப்படின்னா சிவகாசி. சிவகாசி தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 1.7% வாக்குகள் தான் பெற்றிருந்தாங்க 2016. அடுத்தது சீர்காழி. இதுலயும் பாத்தீங்கன்னா 0.8 கம்மியான வாக்குகள் தான் வாங்கியிருந்தாங்க 2016. அது அப்படியே 2021 2 தொகுதியில் எப்படி மாறுது பாருங்க. சிவகங்கையில 11.2, சீர்காழியில 11.4% வாக்குகள். அந்த வாக்குகள் அப்படியே ஜம்ப் ஆகி எங்கேயோ போய் நிக்குது. அதுக்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய தொகுதி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர். ஸ்ரீவில்லிபுத்தூர்ல பாத்தீங்கன்னா நாம் தமிழர் 2.2% வாக்குகள் தான் வாங்கியிருக்காங்க ஸ்ரீவில்லிபுத்தூர்ல. அங்கிருந்து அவங்க எத்தனை மாறி இருக்காங்கன்னு பாருங்க. ஸ்ரீவில்லிபுத்தூர்ல அப்படியே 11.1% வாக்குகளா மாறி இருக்கு. அப்ப
இந்த மாதிரியான ஒரு வாக்கு சதவீதம் வந்து அதிகரிக்கிறதுக்கு என்ன காரணம்? 2016 வந்து அப்போ வந்து புரட்சித்தலைவி அம்மா இருந்தாங்க, கலைஞர் ஐயா இருந்தாங்க, மேலும் வந்து விஜயகாந்த் சார் ஐயாவுமே அவர் உயிரோட இருந்த நேரம் இது. அப்ப எல்லாமே 3 பேர் பெரிய ஆளுங்க இருக்கும்போது சீமான் அப்பதான் முத வந்து அரசியலுக்கு வராரு. அரசியல் 2010 வந்துட்டாலும் முத போட்டியிடுறாரு. போட்டியிட்டு இந்த 3 பேர் தலைகள் இத்தனை அதிமுக, திமுக அந்த மக்கள் நல கூட்டணி 3த்தையும் மீறி அவர் கிட்டத்தட்ட அந்த வருஷத்துல வாங்கினது 1.1% வாக்குகள் தான். அடுத்த 5 வருஷம் தொடர்ந்து உழைப்பு 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 மக்கள்கிட்ட வந்து விழிப்புணர்வு, தொடர்ந்து உழைத்து கிட்டத்தட்ட அவரு கிட்டத்தட்ட 5-6% வாக்குகள் வந்து உயர்த்தி காட்டுறாரு. அப்படியே நம்ம அது 1-5ன்றது கிட்டத்தட்ட 500 மடங்கு வந்து கிட்டத்தட்ட 1-2% 100%, கிட்டத்தட்ட 500% வந்து 500% வந்து என்ன பண்றாரு, தன்னுடைய உழைப்பால தன்னுடைய வாக்குகளை வந்து பெருசாக்குறாரு, வீரியமாக்குறாரு, ஆக்கி கிட்டத்தட்ட 6.8% வாக்குகள் வந்து 2021 வாங்குறாரு. சரி, அப்போ அதே மாதிரி இந்த முறை நடக்கிற தேர்தல்ல அதை விட அதிகமான உழைப்பு போட்டிருக்காரு. அதிகமான அவருக்கு வந்து தம்பிமார்கள் அதிக பேர் கூடியிருக்காங்க. அவர் தம்பிமார்கள் பேச்சு ரொம்ப பேர் கேட்கிறாங்க. இதுல ஒரே ஒரு எக்ஸ்ட்ராக்டர் என்ன அப்படின்னா விஜய் சாரோட என்ட்ரி. நான் ஆரம்பத்துல இருந்து சொல்றேன், விஜய் சாரோட ரசிகர்களாக தான் இருக்க முடியுமே தவிர நாம் தமிழர் கட்சியுள்ள வர முடியாது. நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறவங்க எப்பயுமே வந்து வெளியில போய் ஒரு தடவை உள்ள வந்துட்டாங்கன்னா அது வெளியில போறது சாதாரணமான விஷயம் கிடையாது. அதிமுக திமுகவோட தொண்டர்கள் எந்த அளவுக்கு வந்து ஒரு பற்றுதலோடு இருக்கிறாங்களோ அதை விட அதிக அளவு பற்றோடு இருக்கிறவங்க வந்து, எனக்கு வந்து அதிமுகவுடைய தோற்றுவித்த ஐயா எம்ஜிஆர் வந்து இப்ப இல்ல, உயிரோட இல்ல. திமுகவின் மூத்த தலைகள் வந்து ரொம்ப பேர் இறந்துட்டதால அவங்க வேணா கூட மாறலாமே தவிர சீமானால் உருவாக்கப்பட்ட இந்த கூட்டத்துல, ஏன்னா 1% 2% வந்து அங்கங்க சில பேர் இருக்கதான் செய்வாங்க. இல்ல மொத்த பேருமே வந்து சீமானால ஈர்க்கப்பட்ட சில பேர் 3வது கட்சிக்காக போட்டிருப்பாங்க. அதிமுக திமுக பிடிக்காம கூட அவர் வந்து போட்டிருப்பாங்க. ஆனா அதிகமான ஆட்கள் வந்து சீமான் அவர்களுடைய பேச்சாலும் சீமானோட கொள்கையாலும் தான் கவரப்பட்டு உள்ள வந்திருப்பாங்க. அவங்க அவ்வளவு சீக்கிரம் வந்து வெளியில போகுதுன்றது வந்து அரிதிலும் அரிதான ஒரு விஷயமா இருக்கும். அதையும் மீறி விஜய் சார் வந்ததுனால கண்டிப்பா இருந்து 1-2% வந்து மேல ஏறினா கூட, வெளியில போயிருந்தா கூட, போன முறை ஓட்டு போட வெளியில போயிருந்தா கூட அவருடைய அந்த தொடர் முயற்சியில தனியா மற்றவர்களே வந்து ஒரு எத்தனை ஒரு 5-ல எத்தனை சதவீதம் வந்து சேர போறாங்க அப்படின்றத நம்ம இறுதியில நம்ம பார்க்க போறோம். அதுக்கடுத்து இன்னொரு கேள்வி கேட்கிறாங்க, எப்படி மட்டும் சீமானால வந்து எப்படி வந்து காரைக்குடியில வெல்ல முடியும், அது ரொம்ப கஷ்டம், நம்ம சொல்றது வந்து கருத்து வந்து தப்பா இருக்கு அப்படின்ற மாதிரி சில கருத்துகள் இருக்கு. அதுக்கு ஒரு விளக்கம் நான் சொல்றேன் பாருங்க. சீமானால் எப்படி காரைக்குடி தொகுதியை வெல்ல முடியும் அப்படின்ற இன்னொரு முக்கியமான கேள்வி. 2 கேள்வி கேட்கிறாங்க. அதுல முதல் கேள்வி நான் பதில் சொல்லியிருக்கிறேன். 2வது கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த தொகுதி வந்து என்ன அப்படின்னா கடலூர் தொகுதி. 2016 கடலூர் தொகுதியில அவர் வந்து போட்டி போடுறாரு. நான் ஏற்கனவே சொன்னேன், 2016 அவர் எல்லா தொகுதியிலும் ஆவரேஜா வாங்கின வாக்குகள் வந்து வெறும் 1-2% வாக்குகள் தான், அதுக்கு மேல எதுவுமே வாங்கல. அதுவும் அவருடைய அந்த கட்சியோட ஆவரேஜ் வாங்கல 1.1% தான். அந்த நேரத்துல முதல் தேர்தலில் அவர் என்ன பண்றாரு, நேரா கடலூர் ஒண்ணு அவருடைய ஜாதி மாவட்டமோ சொந்த மாவட்டமோ எதுவுமே, சொந்த மாவட்டம் சிவகங்கை, எந்த மாவட்டமும் கிடையாது. அந்த ஏதோ நான் தமிழ்நாட்டில் எந்த தொழிலும் நிற்பேன் அப்படின்ற ஒரு கொள்கையோட கடலூர்ல போய் நிக்கிறாரு. நிற்கும் போது அப்ப 7.3% வாக்குகள் வாங்குறாரு. நாங்களாம் அப்ப ரொம்ப கிண்டல் பண்றோம். ரொம்ப அவர் வந்து எங்களுடைய கேலிக்குள்ளானவர் வந்து சீமான் சார். அப்ப நாங்களாம் அவர் ஒன்றும் பெருசா தான் பெரிய ஒரு நர்மதி நல்ல பேர் அவர்கள் நாங்க வைக்கல. அது ஏதோ ஒருத்தர் வராரு போறாரு அப்படின்ற மாதிரி தான் கிண்டல் கேலி தான் பண்ணிட்டு இருந்தோம் அந்த சீசன்ல. அந்த டைம்ல திரு சீமான் அவர்கள் 7.3% வாக்குகள் வந்து பெற்றிருக்கிறார். அவருடைய கட்சி பெற்ற வாக்குகளை விட சற்று அதிகம் இல்ல, நல்லது 7% அதிகமா வாங்கி 7.3% வாக்குகள் பெற்றிருக்கிறாரு. எப்போ 2016 அப்ப போட்டிட்டதுலேயே 5வது பேரா இருக்காரு. பாட்டாளி மக்கள் கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ், டிஎம்கே ஏடிஎம்கே எல்லாம் கீழே இருக்கிறாரு 2016 திரு சீமான் அவர்கள். அப்படியே இதே தொகுதி பாருங்க, சீமான் வந்து வெளில வந்துடுறாரு. அந்த தொகுதி ஒரு நார்மல் தொகுதி ஆயிடுது. 2021 நாம் தமிழர் கட்சியினுடைய ஒரு நார்மல் ஓட் ஷேர் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 5% தான். எல்லா தொகுதியிலும் 5-10% வாக்குகள் வாங்கியிருப்பாங்க. ஆனா சென்ற முறை வந்து 2016 1.1% தான் கட்சியினுடைய வாக்கு சதவீதம், மொத்த வாக்கு அதுல 7.3 எடுத்திருந்தாரு. ஆனா 2021 அதே கடலூர்ல தேர்தல் நடக்கும் போது அவர் போட்டிட்டா வேற ஒருத்தர் கொடுத்த உடனே அது கட்சியினுடைய ஆவரேஜ் ஓட்டை விட கம்மி ஆயிடுது. 5.5% தான், 5.25% தான் வந்து 5.25% தான் இங்க வாங்குறாங்க. 3வது இடம் பிடிக்கிறாங்க. ஆனா வாக்கு சதவீதம் பாருங்க, அவர் போட்டிடும் போது 2014 7.23, அவர் வந்து வேற ஒரு போட்டி போடும்போது 5.25. அப்ப அவருக்குன்னு வந்து ஒரு தனியான ஒரு மதிப்பு மரியாதை 2016 இருந்தே வர ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு நீங்க தெரிஞ்சுப்பீங்க. அதுக்கு அடுத்து அவரு எந்த தொகுதியில போய் போட்டிட்டாருன்னா
திருவொற்றியூர் தொகுதியில போட்டி போட்டாரு. அந்த தொகுதியோட களம் 2016 பாருங்க, கிட்டத்தட்ட நாம் தமிழர் கட்சி 2.7% வாக்குகள் தான் முதல் தேர்தலில் பெறுது. 2.7% வாக்குகள் இந்த திருவொற்றியூர் தொகுதியில. இப்போ இதுவும் எவ்வளவு சீமான் சார் போட்டி போடலாம், இது எத்தனை பர்சன்டேஜ் ஓட்டு வாங்கியிருக்குன்னா ஒரு 5% ஒரு 7% வாக்குகள் தான் இந்த தொகுதியில அந்த நாம் தமிழர் கட்சி பெற்றிருக்கும். 2021 சீமான் இல்லாம வேற ஒருத்தர் போட்டி போட்டிருந்தா. ஆனா சீமான் போட்டி போடுறதுனால நாம் தமிழர் கட்சியினுடைய நிறுவன தலைவர் திரு சீமான் அவர்கள் போட்டி போடுறதுல அந்த வாக்கு சதவீதம் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு பாருங்க. 24.4% உயர்ந்திருக்கு. 2.7 இருந்து நம்ம மற்ற தொகுதிகள் பார்த்தோம், 10 ஒரு பெரிய விஷயமா இல்ல, 11 இருந்தது, அதுவும் பெரிய விஷயம் இல்ல. அதே மாதிரி ஒரு நார்மலா வேற ஒரு போட்டியாளர் இங்க போட்டிட்டு இருந்தாருன்னா இங்கேயும் ஒரு 10 வந்திருக்கலாம், ரொம்ப சூப்பரா இருந்திருந்தா, இல்ல ஒரு 8 இருந்திருக்கலாம், அவ்வளவுதான் இருந்திருக்கலாம். ஆனா அவருடைய தனிப்பட்ட செல்வாக்கு, தனிப்பட்ட பேச்சு திறன், அவர் தனியா அவர் எம்எல்ஏ ஆகி போனோம்னு சொல்லிட்டு திருவொற்றியூர் தொகுதியில் அவர் சொந்த மாவட்டம் கிடையாது, எதுவும் கிடையாது, அந்த இடத்துலயே 24.4% வாக்காளர்கள் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இதுக்கும் அதிமுகவும் ஒரு 2000 வாக்கு வித்தியாசம் தான். 24.4% வாக்குகள் பெற்று ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சி திருவொற்றியூர்ல ஏற்படுத்தினாரு. இப்ப நீங்க அடுத்த கேள்வி கேட்கலாம், இந்த முறை இங்கே போட்டி போட்டுருக்கலாம்ல, இங்க போட்டி போட்டிருந்தாருன்னா அவர் சொந்த தொகுதி இருந்திருக்கும், மறுபடியும் அவர் என்ன பண்ணிருக்கலாம், கண்டிப்பா இதுல இருந்து எம்எல்ஏ ஆயிருக்கலாம். ஆனா அவரோட கொள்கை என்னன்னா, ஒரு தொகுதியில போட்டி போடக்கூடாது, ஒரு தலைவன்றவன் தமிழ்நாட்டுல எந்த தொகுதி வேணா தேர்ந்தெடுத்து போட்டி போடணும், அதுதான் தலைவனுக்கான அழகு அப்படின்ற ஒரு வழிமுறையை அவர் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. அந்த வகையில இந்த முறை அவர் போட்டியிடும் காரைக்குடி தொகுதியை பத்தி நம்ம இப்ப தெரிஞ்சுக்க போறோம். ஏன்னா இப்ப காரைக்குடி தொகுதியில் அவர் போட்டி போடுறாரு, காரைக்குடியில் அவர் வெற்றி பெறுவார் அப்படின்ற மாதிரி கருத்துக்கள் கணித்து சொல்லியிருக்கிறோம். அதுதான் ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணாங்க சில பேரு. அதுக்கான ஒரு விளக்கம் தான் இந்த காணொலி. அந்த விஷயத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 2016 நம்முடைய நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் இதே காரைக்குடின்றது ஒரு சொந்த மாவட்டம், சிவகங்கைன்றது ஒரு சொந்த மாவட்டம், அதுல 2.1% வாக்குகள் தான் பெறாரு 2016 தேர்தல்ல. இப்ப 2016 இருந்து நம்ம சொன்ன மாதிரி ஏற்கனவே ஒரு 10 தொகுதி சொன்னேன், அது ஒரு நார்மல் தொகுதியா தான் இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த காரைக்குடி தொகுதியுமே 2% இருந்து 11.3% உயர்கிறது. இப்ப நம்ம முதல்ல 10 தொகுதி சொன்னோம் இல்லையா, அந்த 10 தொகுதி எப்படி ஆச்சு, இப்படிதானே ஆச்சு, 1ல இருந்து 10, 2ல இருந்து 10, 3ல இருந்து 10 ஆச்சு. ஆனா திருவொற்றியூர் என்னாச்சு, 2ல இருந்து 24% ஏறிச்சு. இப்ப இந்த 11% இருக்கிற இந்த இடத்துல இந்த முறை சீமான தவிர வேற யாருன்னா போட்டி போட்டாங்கன்னா அது ஒரு நார்மலா ஒரு ஹையஸ்டா ஒரு 20 இல்லைன்னா ஒரு 22% வாக்குகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கக்கூடிய தொகுதி இருக்கு. ஏன்னா ஒரு சொந்த மாவட்டம், சென்ற முறையே அங்க ஒரு நல்ல ஓட் ஷேர் காமிச்சிருக்கிறாரு, 5 வருடம் கடினமான உழைப்பாளி, இன்று நம்ம பிரச்சாரம் பண்ணதிலேயே அதிகமாக பிரச்சாரம் பண்ணவர், அதிகமாக மக்களை போய் சென்றடைந்தவர், அதிகமா எல்லாராலையும் பேசப்படுபவர். அவருடைய பேச்சுக்கு எங்கேயுமே எதிர்ப்புன்றது கிடையாது. அவருடைய கொள்கைகள் சில பேர் டவுட் இருக்கலாமே தவிர அவர் சொல்லக்கூடிய விஷயம் கேட்டு ஆச்சரியப்படக்கூடிய எல்லாருமே ஆச்சரியோட பல பேர் இருக்கிற இந்த நாட்டுல அவரு இந்த தொகுதியில அவர் போட்டி போடாம இருந்திருந்தாருன்னா இந்த 11.3% வாக்குகள் ஒரு 20ல இருந்து 22% வாக்குகளா மாறலாமே தவிர அதை விட அதிகமா மாறி இருக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் போட்டியிடுபவர் நம்முடைய செந்தமிழன் சீமான் இந்த தொகுதியில போட்டி போடும்போது நான் ஏற்கனவே 2 தொகுதி காமிச்சேன். 2016 கடலூர்ல எல்லாரும் 1% வாங்கியிருக்கும் போது அவர் மட்டும் 7% வாங்கியிருந்தாரு. திருவொற்றியூர்ல எல்லாருமே 5% வாங்கியிருக்கும் போது அவர் மட்டும் 24% வாங்கியிருந்தாரு. இந்த வாட்டி இதோட மாவட்டம் ஏற்கனவே 11% வாங்கியிருந்த ஒரு வாக்கு உள்ள ஒரு தொகுதியில இந்த மாதிரி அவர் தவிர வேற ஒருத்தர் போட்டி போட்டா அது 20-22% வரலாமே தவிர அதுக்கு மேல வர வாய்ப்பு இல்லை. ஆனால் இங்கு சீமான் அவர்கள் போட்டி போடும்போது தன்னுடைய சொந்த திறமையாலும் அவருக்கு மக்கள் மேல இருக்க மதிப்பாலும் அவருடைய சொந்த மாவட்டம் அப்படின்றதுனாலும் அவர் இந்த தொகுதியில் ஜெயிப்பதை, வெற்றி பெறுவதை யாராலும் தடுக்க முடியாது அப்படின்றது என்னுடைய ஒரு கணிப்பு. இப்ப இதுல நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், இந்த சிவகங்கை மாவட்டத்தை பத்தி நீங்க இன்னும் ஒரு சின்ன விஷயம் தெரிஞ்சுங்க. சிவகங்கை மாவட்டத்துல மொத்தம் 4 மாவட்டம் இருக்கு. அது என்னென்ன மாவட்டம்னா மானாமதுரை, சிவகங்கை, திருப்பத்தூர் மற்றும் காரைக்குடி. இதுல பாத்தீங்கன்னா மானாமதுரை 11% வாக்குகள் சென்ற முறை வாங்கியிருந்தாங்க, சிவகங்கையிலயும் 11% வாக்குகள் வாங்கியிருந்தாங்க, திருப்பத்தூர்ல மட்டும்தான் 7% வாக்குகள் வாங்கியிருந்தாங்க, நம்ம காரைக்குடியிலும் 11% வாக்குகள் வாங்கியிருந்தாங்க. அந்த சிவகங்கையே அந்த மாவட்டமே வளர்ச்சி அவர் சீமான் கையால வளர ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட சென்ற முறையே வளர ஆரம்பிச்சிருச்சு. அந்த மாவட்டம் அவருக்கான ஒரு சொந்த மாவட்டம் அதெல்லாம் அவருக்காக மாறணும் இல்லையா, அது மாதிரி ஓரளவுக்கு மாறக்கூடிய ஒரு மாவட்டமா ஆனதுனால அந்த தொகுதியிலையும் போட்டி போடுறதுனால இந்த முறை இந்த தொகுதியில் சீமானுடைய வெற்றியை யாரும் தடுக்க முடியாது அப்படின்றது நான் கணிக்கிறேன். இதுல உங்களுக்கு சிலருக்கு இதுலயும் உங்களுக்கு சிலருக்கு
மாறுபாடு இருந்தது அப்படின்னு சொன்னா அதை நம்ம தேர்தல் முடிந்தது வருமா நம்ம என்ன எது நம்ம டிஸ்கஸ் பண்ணிப்போம். அதுக்கடுத்து இந்த நாம் தமிழர் கட்சியினுடைய இந்த 2026 ப்ரிடிக்ஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல போறோம். நம்ம ஏற்கனவே வந்து தமிழக வெற்றி சொல்லிட்டோம். அவங்க வந்து கிட்டத்தட்ட 8-12% வாக்குகள் பெறுவாங்க. மீடியால காட்டுற மாதிரிலாம் அவ்வளவு ஹைப் இருக்குமான்னு எனக்கு தெரியல. நான் ஏற்கனவே எந்த மாதிரி அவங்க 10% வாக்கு அந்த வீடியோல ரொம்ப தெளிவா பேசியிருந்தேன். அதே போல இந்த காணொலியில பாத்தீங்க அப்படின்னா எப்படி நாம் தமிழர் கட்சி எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகுது இந்த தேர்தல் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2016 நாம் தமிழர் கட்சி 1.10% தான் வந்து அவங்க என்ன பண்றாங்க ஓவராலா தமிழ்நாட்டுல வந்து வாக்குகள் வாங்குறாங்க பர்சன்டேஜ். அதுல 90% ஆஃப் கான்ஸ்டியூஷன் 90% தொகுதிகள்ல வெறும் 1 வந்து 1% வாக்குகளே டச் பண்ணல. 1-2 வாங்கியிருந்தா ஏன்னா வாங்கின மொத்த சராசரியே 1.1 தான். ரொம்ப தொகுதிகள்ல வந்து 1% வாக்குகளே வந்து தொடல. 2019 நடந்த நாடாளுமன்ற தேர்தல்ல 1.1 3.15 வந்து தமிழ்நாடு ஃபுல்லா வந்து உயர்றாங்க நாம் தமிழர் கட்சியை சார்ந்த உறவுகள். அதுக்கடுத்து 2021 நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்கள் 6.58% வாக்குகள் பெறுறாங்க தமிழ்நாடு முழுவதும். அதுல 90% வாக்குச்சாவடிகள்ல 5% அதிகமான வாக்குகளை பெறாங்க. முதல்ல 1% டச் பண்ணாத 2016 தொடாத அந்த நாம் தமிழர் கட்சி 2021 90% தொகுதிகள்ல வந்து அப்படியே 5% வாக்குகளா வந்து மினிமம் 5% வாக்குகளா 90-95% தொகுதிகள்ல மாறுறாங்க. அதுக்கடுத்து 2024 8.22 பிரதமர் யாருன்னு தேர்ந்தெடுக்கிறது 8.22 எடுத்து அவங்க ஒரு தனி பெரும் கட்சியா 3வது பெரிய கட்சியா தேர்தல் ஆணையத்தில் அங்கீகரிக்கப்படுறாங்க. இப்போ 2026க்கான ஒரு தேர்தல் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். 1.1 6.58 அப்படியே பாத்தீங்கன்னா எத்தனை மடங்கு நீங்க அப்படியே பாருங்க. கிட்டத்தட்ட 1 நீங்க 5 மடங்கு அதிகமான வாக்குகள் பெற்றிருக்காங்க. கிட்டத்தட்ட நாடாளுமன்ற தேர்தலுக்கும் அதுக்குமே பாத்தீங்கன்னா அப்படியே டபுள் வந்து வாங்கியிருக்கிறாங்க. அதுல இருந்து அடுத்து நடந்த நாடாளுமன்றத்தில் 8.22 எடுத்திருக்கிறாங்க. இந்த 6.58 முதலமைச்சர் தேர்தல் அப்போ வந்து முதலமைச்சர் தேர்தல் வந்து ரொம்ப அவர் வந்து வீரியமா இல்ல அவர் யாரும் பெருசா அவர் கன்சிடர் பண்ணல. அவர் வருவார்ன்ற நம்பிக்கை யாருக்கும் இல்லாம இருந்தது. ஆனா இப்ப பல பேர் அவரோட பேச்சால ஈர்க்கப்பட்டு குறைந்தது என்னை பொறுத்த வரைக்கும் 15-20% வாக்குகளா அவரோட வாக்குகள் வந்து உயரதான் வாய்ப்பு இருக்கு. ரொம்ப பேர் சொல்றாங்க விஜய் பக்கம் போயிட்டாங்க. இளைஞர்கள் விஜய் பக்கம் ரொம்ப சின்ன பசங்க இளைஞர்கள் ஒரு காலத்துல வந்து நாம் தமிழர் கட்சியில இந்த மாதிரி ஒரு சிறு இளைஞர்கள் ஈர்க்கப்பட்டு ஆனா இன்னைக்கு சிறுவர் இளைஞர்களை விட பெரியவர்கள் வயதானவர்கள் ரொம்ப அனுபவப்பட்டவர்கள் எல்லாமே வந்து இன்னைக்கு சீமானை வந்து கொண்டாடாத ஆள் கிடையாது. இளைஞர்கள் மத்தியில வந்து விஜய்க்கு வந்து ஒரு பெரிய பேர் இருந்தாலும் விவசாயிகள் மத்தியில பெரியவங்க மத்தியில படித்தவர்கள் மத்தியில இந்த 2 கட்சி பிடிக்காதவர்கள் மத்தியில வந்து இன்னைக்கு மிக மிக பாப்புலரா இருக்கு. மிக மிக புகழ்ச்சியா இருக்கக்கூடிய புகழ் உச்சத்துல இருக்கக்கூடிய ஒரு தலைவரா வந்து சீமான் இருக்கிறார். அதனாலதான் வந்து அவரு இந்த வாட்டி 15-20% வாக்குகள் பெறுவார் நான் கணிக்கிறேன். நடந்த இதுக்கு முன்னாடி பாஸ்ட் ரெக்கார்ட் அதை தான் சொல்லுது. அவர் வந்து இத்தனை நாள் உழைத்து கிட்டத்தட்ட 5 வருடமா ஒரு நாள் கூட ஓய்வு எடுக்காம எல்லா நாளும் உழைத்து எல்லா மக்களையும் பார்த்து எல்லாத்தையும் பார்த்து விவசாயத்தை பார்த்து பல போராட்டங்களில் கலந்து கொண்டு உழைப்பவனுக்கு வந்து அவ்வளவு சீக்கிரம் ஊதியம் இல்லாமல இருக்க வாய்ப்பு கிடையாது. அப்படியாப்பட்ட சீமானுடைய நாம் தமிழர் கட்சி இந்த முறை 15-20% வாக்குகள் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அது கூட இன்னொன்னு என்ன சொல்றேன் 90% வாக்கு தொகுதிகளில் வந்து கண்டிப்பா 10% அதிகமான வாக்குகள் பெறுவாங்க. முதல்ல 1 டச் பண்ணாதாங்க, அடுத்து 5 டச் பண்ணாங்க. இப்போ 10 வந்து 90% வாக்கு இதுல வந்து கண்டிப்பா 10% மேலதான் அவங்க எடுப்பாங்க. கண்டிப்பா மினிமம் ஒரு தொகுதி கைப்பற்றிடுவாங்க காரைக்குடியில. எனக்கு அது இல்லாம இன்னும் 5 எம்எல்ஏகள் ரொம்ப கடுமையான உழைப்பு வச்சாங்கன்னா அது மேல இன்னும் ஒரு 4 தொகுதி கூட வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு எல்லாம் இருக்கு. என்னோட கணிப்பது தொகுதி நிலவரம் எல்லாம் கணிப்பது பழைய வாக்குகள் வச்சு பார்க்கும்போது இன்னும் கூட 4 தொகுதி வந்து பெறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா கண்டிப்பா ஒரு தொகுதி வந்து கைப்பற்றிடுவாங்க. இந்த முறை நடக்க போற தேர்தல் வந்து 2031 நாம் தமிழர் கட்சியோட சீமான் வந்து முதல்வர் ஆவறதுக்கான எல்லா வாய்ப்புகளையும் வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றத என்னை போல ஆட்களோட நம்பிக்கை கணிப்புகளும் அதுதான் சொல்கிறது. இவங்க சொல்ற மாதிரி அந்த கட்சி வந்து பிரிக்கும் இந்த கட்சி வந்து பிரிக்கும் அதிமுக ஓட்டை அதிமுக கோர் ஓட்டை யாரும் பிரிக்க முடியாது. திமுக கோர் அந்த ஒரு அடிமட்ட ஓட்டை யாரும் பிரிக்க முடியாது. அதே மாதிரி நாம் தமிழர் கட்சியுடைய அந்த அடிப்படை தொண்டர்கள் அவருடைய உறவுகளுடைய கட்சி வாக்குகளை வந்து யாரும் பிரிப்பது என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. எனவே இன்று நடக்க போறோம் இந்த வருடம் நடக்க போகும் தேர்தல் நாம் தமிழருக்கு ஒரு மிகப்பெரிய எழுச்சியாக இருக்கும் என்பது என்னுடைய கணிப்பு.